Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோவில் நம்ம பொலைட் ஃப்ரேசஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா எப்படி நம்ம ஒருத்தவங்ககிட்ட ஜென்டிலாக ரொம்ப பொலைட்டாக ரொம்ப தாழ்மையாக எப்படி பேசலான்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி பொலைட்டான சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த பிகினர்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். First one, நான் அன்றைய தினம் வர முடியாமைக்கு மன்னிக்கவும். I'm sorry, I couldn't make it that day. நான் அன்னைக்கு வராதுக்கு சாரி, என்னை மன்னிச்சிடுங்கன்றீங்க. I'm sorry, I couldn't make it that day. நான் அன்னைக்கு வராதுக்கு சாரின்றீங்க. நெக்ஸ்ட் ஒன், மன்னிக்கவும் எனக்கு கொஞ்சம் தாமதமாகி விட்டது. I'm sorry, I got a little late. நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, so சாரின்றீங்க. I'm sorry, I got a little late. மன்னிக்கவும் எனக்கு கொஞ்சம் தாமதமாகி விட்டது. நெக்ஸ்ட் ஒன், அது என் தவறு, மன்னிக்கவும். இது எப்படி சொல்லலாம்? It was all by mistake. Please excuse me. Please excuse me னா மன்னிக்கிறதுன்னு அர்த்தம். It was all by mistake னா இது எல்லாமே என்னுடைய தவறுன்னு அர்த்தம். It was all by mistake. Please excuse me. என்ன மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒன், என்னை மன்னிக்கவும். I beg your pardon. I beg your pardon நாலும் என்னை மன்னிச்சிருங்கன்னு தான் அர்த்தம். I beg your pardon. நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து சிறிது கவனிப்பீர்களா? கொஞ்சம் என்ன கவனிப்பீங்களான்னு கேட்பீங்க இல்லையா, அதுதான். May I have your attention please? May I have your attention please? நெக்ஸ்ட் ஒன், தாங்கள் எனக்கு பேச அனுமதி அளிப்பீர்களா? நான் பேசுறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. அதை எப்படி கேட்கலாம்? Will you please permit me to speak? Permitனா allow பண்றதுன்னு அர்த்தம். என்ன நீங்க பேசுறதுக்கு allow பண்ணுங்கன்னு சொல்றீங்க. Will you please permit me to speak? Next one, நானும் உங்களுக்கு உதவுகிறேன். Let me also help you. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்றீங்க. Let me also help you. நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் மெதுவாக பேசுகிறீர்களா? இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Will you please speak slowly? நம்ம எப்போ will you please யூஸ் பண்ணோம்னா, ஒருத்தவங்க கிட்ட நம்ம பொலைட்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறோம், எதையாவது நீங்கள் இதை செய்கிறீங்களா, இதை செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம will you pleaseன்ற வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். Will you please speak slowly? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எனக்காக சிறிது நேரம் ஒதுக்க முடியுமா? Could you spare a few moments? அப்படின்னா எனக்காக கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒதுக்க முடியுமா? Could you spare a few moments? நெக்ஸ்ட் ஒன், உங்கள் இஷ்டப்படி, as you please. அப்படின்னா உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும்னு சொல்வீங்க இல்லையா, அதான் as you please. நெக்ஸ்ட் ஒன், சௌகரியமாக உட்காருங்கள். அப்படின்னா make yourself comfortable. கம்ஃபர்டபுளா இருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் make yourself comfortable. நெக்ஸ்ட் ஒன், இடையூறுக்கு வருந்துகிறேன். Sorry for the inconvenience. உங்களை அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன் சாரின்னு சொல்வீங்களே, அதான் sorry for the inconvenience. இடையூறுக்கு வருந்துகிறேன். நெக்ஸ்ட் ஒன், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. அப்படின்னா glad to meet you இல்ல nice to meet you எதுனாலும் சொல்லலாம். உங்களுடைய அறிவுரைக்கு நன்றி. Thanks for your valuable advice. உங்களுடைய அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் thanks for your valuable advice. நெக்ஸ்ட் ஒன், நான் இயன்ற அளவு முயற்சிப்பேன். அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுவேன்றீங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I will try my level best. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன்றீங்க. I will try my level best. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரேசஸ், பொலைட் ஃப்ரேசஸ் தான் பார்த்தோம். ஒருத்தவங்ககிட்ட எப்படி பொலைட்டாக பேசுறது, எப்படி ஜென்டலாக பேசுறதுன்றது எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.